29 வயது சவுதி இளவரசர் லண்டனில் திடீர் மரணம். நவம்பர் 25 நடந்தது என்ன? போஸ்ட் ரிஹாப் ரிலாப்ஸ் அதிர்ச்சி பின்னணி. லண்டன் கெங்சிங்டனில் உள்ள ஒரு சொகுசு ஹோட்டல் அறையோட குளியலறை தரையில் 29 வயது சவுதி இளவரசர் சடலமாக கிடந்த சம்பவம் ஏற்கனவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்க, 2025 நவம்பர் 25 அன்று நடந்த சோகத்தோட பின்னணியில் வெளியான மருத்துவ நச்சியல் அறிக்கை உலகத்தையே அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. ரிஹாப்பில் இருந்து மீண்டு வந்த பிறகும் உயிரை பறித்த போஸ்ட் ரிஹாப் ரிலாப்ஸ் பத்தின முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம். சவுதி அரச குடும்பத்தைச் சேர்ந்த 29 வயதான இளவரசர் அப்துல்லா பின் ஃபகத் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவர் லண்டன்ல கென்சிங்டன் பகுதியில் இருக்கிற மேரியாட் ஹோட்டல்ல தங்கியிருந்தார். ஒரு வாரம் தங்குறதுக்காக நவம்பர் 19 அன்று இந்த ஹோட்டல்ல வந்து அறைய முன்பதிவு செஞ்சிருக்கார். மரணமடைவதற்கு முதல் நாள் இரவு, அதாவது நவம்பர் 24 அன்று இரவு அவர் ஹோட்டல் அறைக்கு வெளியே சிகரெட் பிடிப்பதற்காக வந்து சென்ற காட்சி சிசிடிவியில பதிவாக இருந்தது. மறுநாள் 2025 நவம்பர் 25 அன்று காலை ஹோட்டல் அறையை சுத்தம் செய்ய வந்த ஊழியர் 5வது மாடியில் உள்ள அவரது அறையின் குளியலறை தரையில் இளவரசர் முழு ஆடையுடன் மயங்கி கிடப்பதை பார்த்துள்ளார். உடனடியாக அவசர மருத்துவ குழுவினர் விரைந்து வந்து பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டது உறுதி செய்யப்பட்டது. லண்டனில் உள்ள இன்னர் வெஸ்ட் லண்டன் கார்னர்ஸ் கோர்ட் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கின் விசாரணையில் அவரது பிரேத பரிசோதனை மற்றும் நச்சியல் அறிக்கை பற்றிய அதிர்ச்சி விவரங்கள் வெளியாகி இருக்கு. அவரோட ரத்தத்துல 222 மில்லிகிராமுக்கு 100 மில்லி லிட்டர் அளவுக்கு அதிகப்படியான ஆல்கஹால் இருந்திருக்கு. இதுக்கு இங்கிலாந்தின் சட்டப்பூர்வ வாகன ஓட்டுநர் வரம்பான 80 மில்லிகிராமை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம் மதுவுடன் சேர்த்து காமா ஹைட்ராக்சிபெட்டிரேட், கஞ்சா, சனாக்ஸ் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் பிற மருத்துவ மாத்திரைகளை அவர் அளவுக்கு அதிகமாக ஒரே நேரத்தில் உட்கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. இந்த நச்சுப் பொருட்களின் கூட்டு பாதிப்பால் அவருக்கு திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு தான் மரணத்திற்கு காரணம்னு மருத்துவர்கள் உறுதி செஞ்சிருக்காங்க. இது தற்கொலையோ அல்லது கொலையோ இல்ல, அளவுக்கு அதிகமான போதைப் பொருளை உட்கொண்டதால் ஏற்பட்ட விபத்து மரணம்னு விசாரணை அதிகாரி ஜீன் ஹார்கின் தீர்ப்பளித்தார். இதில் மிகவும் சோகமான விஷயம் என்னன்னா, இளவரசர் தன்னுடைய போதை பழக்கத்திலிருந்து மீள தீவிர முயற்சி எடுத்திருந்தாராம். அவர் 2025 ஆகஸ்ட் மாதம் லண்டனில் உள்ள பிரபல பிரையாரி ஹாஸ்பிட்டல் மற்றும் மெர்சிசைடில் உள்ள ரெயின்ஃபோர்ட் ஹால் ஆகிய மறுவாழ்வு மையங்களில் சேர்ந்து சிகிச்சை பெற்றிருக்காரு. அங்கு அவரது உடலில் இருந்த நச்சுக்கள் அகற்றப்பட்டு அக்டோபர் மாதம் தான் வெற்றிகரமா சிகிச்சை முடித்து வெளியே வந்தார். ஆனா சிகிச்சை முடிந்து வந்த சில நாட்களிலேயே ஏன் இந்த சோகம் நடந்துச்சுன்னு கேட்டா, போஸ்ட் ரிஹாப் ரிலாப்ஸ் என்ற ஆபத்தான மருத்துவ காரணம் இருக்கு. ஒருவர் தொடர்ந்து போதைப் பொருள்களை பயன்படுத்தும் போது அவரது உடல் அதற்கு பழகி டாலரன்ஸ் லெவல் அதிகரிக்கும். ஆனா ரிஹாப்பில் சிகிச்சை பெறும் போது உடலின் நச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு டாலரன்ஸ் லெவல் முற்றிலும் குறைந்து 0 லெவலுக்கு வந்துவிடும். சிகிச்சை முடிஞ்சு வெளியே வந்த பிறகு மன அழுத்தம் அல்லது தூண்டுதலால் மீண்டும் போதைப் பொருளை எடுக்கும் போது மூளை பழைய அளவுக்கே எடுக்கலாம்னு நினைக்கும். ஆனா உடலோ அந்த பழைய அளவை தாங்கும் சக்தியை இழந்திருக்கும். சவுதி இளவரசரும் அதே தவறதான் செஞ்சிருக்காரு. டெடாக்சிபிகேஷனுக்கு பிறகு அவரது உடல் தாங்க முடியாத அளவுக்கு பழைய அளவு போதைப் பொருட்களை ஒரே நேரத்தில் உட்கொண்டதால அது ஓவர்டோஸ் ஆகி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு. அளவற்ற செல்வமும் அதிகாரமும் இருந்தாலும் போதை மறுவாழ்வு சிகிச்சைக்கு பிந்தைய விழிப்புணர்வு இல்லை என்றால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்பதற்கு சவுதி இளவரசரின் மரணமே சாட்சி. ரிஹாப் முடிஞ்ச பிறகும் தொடர்ச்சியான மருத்துவ ஆலோசனைகளும் குடும்பத்தின் கண்காணிப்பும் எவ்வளவு அவசியம் என்பதை தான் இது உணர்த்துகிறது.